சிஎஸ்எஸ்ஸில் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னால் என்னென்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் வந்து ஹெச்டிஎம்எல்லில் வந்து ஒரு டேக் ஒன்று எழுதியிருக்கேன். அதில் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கம்ப்யூட்டர் எஜுகேஷனுங்கிற இந்த லெட்டர்ஸ் வந்து எனக்கு வந்து க்ரீன் கலரில் வேணும். அப்போ அதுக்கு நான் ஒரு கோடிங் எழுதணும். அதாவது கலரு மாற்றுற மாதிரி இருந்தாவோ, இல்லை பேக்ரவுண்ட் கலர் மாற்றுற மாதிரி இருந்தாவோ, இல்லை பார்டர் போடுற மாதிரி நம்ம என்ன செய்யணும், சிஎஸ்எஸ்ஸை பயன்படுத்தணும். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ஸை பயன்படுத்தி மாற்ற போகிறோம். அப்போ தனியாக அதுக்கு ஒரு ஃபைல் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணிங்கன்னு இந்த மாதிரி style.cssன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது எதுக்கு சிஎஸ்ன்னு எழுதுனா சிஎஸ்எஸ்ஸில் எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம்னா இங்கே என்ன டேக் இருக்குன்னு பாருங்கள், H1ங்கிற டேக் இருக்குது. அப்போ அந்த டேக்கை செலக்ட் பண்ணிங்க. இந்த இடத்துல ரெண்டாவது ஃபைலில் H1ங்கிற டேக்கை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபேஸ் விட்டுட்டு ஓப்பன் ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ப்ராசஸ் வந்துடும். ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் கொடுத்துட்டு அதில் நம்ம என்ன மாற்ற போகிறோம், கலரு மாற்ற போகிறோம். அப்போ கலருன்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு ஒரு கோலன், உங்களுக்கு க்ரீன் கலர்னால் க்ரீன் சொல்லி கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இதுதான் கோடிங்கு. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இதே மாதிரி ஒரு ஃபைலு க்ரியேட் பண்ணி இதில் எழுதுறதுக்கு பேர் என்ன சொல்கிறது, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு சொல்கிறது. அப்போ இந்த ஃபைலை நம்ம என்ன செய்யணும், ஹெச்டிஎம்எல்லில் லிங்க் பண்ணணுங்க. அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு லிங்க்குன்னு சொல்லி ஒரு டேக் ஒன்று இருக்குது கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஒரு ஃபேஸ் ஒன்று கொடுத்து லிங்க் இதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஒரு ஃபேஸ் விட்டுட்டு அதில் வந்து RELன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொட்டேஷனுக்குள்ளே ஸ்டைல் சீட்னு சொல்லி கொடுத்துட வேண்டியது. ஸ்டைல் சீட்னு சொல்லி கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு ஃபேஸ் விட்டுட்டு இந்த இடத்துல போய் ஹெச் ரெஃபரன்ஸ்னு சொல்லி கொடுக்கணும். ஹெச் கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொட்டேஷனுக்குள்ளே இந்த ஃபைல் நேமை கொடுத்துட வேண்டியது. இந்த இருக்குது பாருங்கள், style.cssங்கிற ஃபைல் நேமை கொடுத்துட வேண்டியது. style.style.cssன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபைலை போய் சேவ் பண்ணிவிடுங்க. ஃபைலில் போய் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு இப்போ இதை போய் நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பார்த்து கொடுத்துருங்க. காப்பி பார்த்து கொடுத்துட்டு இப்போ இங்கே போய் ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஒர்க் ஆகும். அதாவது வந்து க்ரீன் கலரில் மாறிடும். அந்த டெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் அந்த மாதிரி மாறிடும். ஏன் எக்ஸ்டர்னல்னு சொல்கிறோம்னா தனியாக ஒரு ஃபைல் எழுதுறதுனால அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு சொல்கிறோம்.